இந்த மினி விளாக் வந்து நியூ இயருக்கு முதல் நாளும் நியூ இயர் அன்னைக்கும் எடுத்தது தாங்க. கலர் கோலம் போடுறதுக்காக கலர் பவுடர்லாம் எடுத்து இப்போ டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இந்த டப்பா வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போனப்போ எடுத்துகிட்டு வந்தேன். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கல அதை எங்கள் வீட்டில் அஞ்சரை பெட்டியாக வச்சு யூஸ் பண்ணோம். இப்போ வந்து எந்த ஒரு யூஸும் இல்லாமல் சும்மா இருந்துச்சு. சரி நம்ம கலர் கோலப்படி போட்டு வச்சுக்கலாமேன்றக்காக அந்த டப்பாவை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஊருக்கு போயிட்டு ஒரு 2 நாள் இருந்துட்டு வந்துட்டோம். தம்பி நியூ இயர் அன்னைக்கு எனக்கு ப்ரௌனி ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னா, நாங்கள் வீட்டுக்குன்னு ரெடி பண்ணதே இல்லை இது நாள் வரைக்கும். யாராவது கஸ்டமர் கேட்குறப்ப அதில் 1 பீஸ் 2 பீஸ் மிச்சம் வருமா அதவே சாப்பிட்டுக்குருவோம். தம்பி அம்மா எனக்குன்னு ப்ரௌனி ரெடி பண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னா. சரி தம்பி மொத கேட்குறப்ப ரெடி பண்ணி கொடுப்பேன். நம்மளும் நியூ இயருக்கு ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாமேன்றக்காக ரெடி பண்ணி டாப்பிங் வந்து நல்லா ஒயிட் சாக்லேட் போட்டு நல்லா சூப்பராக ரெடி ஆயிருந்துச்சு. நல்லா சாஃப்ட்டாக இருந்துச்சு ப்ரௌனி வந்து. எல்லாம் நியூ இயருக்கு க்ரீன் கேக் சாப்பிட்டா நாங்கள் ப்ரௌனி கேக் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டோம். பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் ப்ரௌனி கொடுத்தேன். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குக்கா. வெளியில் வாங்கி சாப்பிட்டத விட ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கீங்க. நாங்கள் வீட்டிலேயே விளக்கேத்தி சாமி கும்பிட்டோம். அன்னைக்கு டே வந்து ரொம்ப நல்லா போச்சு சந்தோஷமா.